ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நம்புறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸல் மீட்டில் 4x ஸ்கோப் போட முடியும், ஸ்கோப் அட்டாக் பண்ண முடியும்னு தெரியும் நினைக்கிறேன். இந்த அப்டேட்டில் இப்போ கொடுத்துருக்காங்க, அவங்க காமிக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே கைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸ்மேட் இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு 4x கூப்பிட்றேன். ஃபேக்குங்க ரியல் பாருங்கள். 4x கூப்பிட்றேன் போட்டேன். 4x போட்டுனா பாருங்கள், நான் எந்த கண்ணுமே மாற்றுறேன். கண் வந்து பார்த்துக்கோங்க. 4x என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களோட எக்ஸமேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா போட்டுக்க முடியும். எக்ஸமேட் எடுத்தால் உங்களுக்கு 2x தான். ஓகே, இப்போ இந்த இது முடிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த சரி. ஓகே, பிஆர் இதாக இருக்கும். வந்து நிறைய பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இந்த ஜிப்பு, அப்புறம் பிளாக் டவரில் கிக் பாக்ஸிங், அப்புறம் இந்த ஸ்கேட்டிங் போர்ட், இந்த 3 பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோ நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நிறைய அப்டேட் இருக்குது. இன்றைக்கான பர்முனா மேப்பு மேப்பில் இன்னைக்கு ஜிப்பேல அப்படின்னு எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, வராங்க. இந்த பக்கம் வந்தாங்கன்னா காயின் நேற்று இந்த காயின் பற்றி சொல்லியிருக்காச்சு. இந்த காயின் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா கை மாதிரி இருக்கா, இதுன்னு தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். காமிக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. இந்த அப்டேட் இந்த அளவுக்குலாம் எடுத்துகிட்டு வரோம் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் நினச்சேன்னா ஏதாவது சின்ன அப்டேட்டாக பண்ணுவான் அப்படின்னு தான் சொல்லி நான் நினச்சேன். இருக்குங்களா, நான் இத்தனைக்கும் அந்த இடத்துல டச் கூட பண்ணல கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சைன் வெயிட் வந்துச்சு. இது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காயின் நீங்கள் 3 கலெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கிட்ட போகாதீங்க, அது என்னால் சொல்ல முடியும். கிட்ட போனீங்கன்னா உங்களை இழுத்துட்டு போயிடுது. அது ஒரு ப்ராப்ளம். இங்கே எனிமி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அங்கே ஒரு காயின் எடுத்துடுறோம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இன்னொரு கொடுத்துருக்கு. வேறு 4x ஸ்கோப்பு மெடி அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். பட்ரோனு அந்த பக்கம் வேறு காயின் போட்டிருக்கு. நிறைய இது மாதிரி போட்டுகிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கில்க்கு ஓரன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். இது 4 வாட்டி கொடுக்கும். அது நல்லா தான் இருக்குது ஃபியூச்சர். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. பரவாயில்ல, இதுலையாவது கொடுத்தாலே மனசு திருப்பிக்கிட்டு போக வேண்டியதான். இத்தனைக்கும் ஓரன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதுவும் பார்க்கலாம்.
இங்கே எனிமி இருக்காம காமிக்குது, எங்கே இருக்கானுங்க? பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல ஈவெண்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இங்கே இன்னொருத்தர் இருக்கான், இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான். எங்கே இருக்கான்? மேலே தான் இருக்கணும். நிறைய பேர் கொண்டு இப்போ இந்த ஜிப்பே சொல்லியிருந்தாங்க, அவங்க பலாவத்தில் வந்து ஜிப்பேவும் நான் சொல்லியிருக்கேன். வந்துட்டு ரொம்ப லென்த்துங்க இது பாருங்க. இப்போ மேலே ஒருத்தர் இருக்கான். மேலே போய் காமிக்கிறேன். அப்புறம் மேலே ஒருத்தர் இருக்கான். போயிட்டுருக்கான். ஊரை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தானா நல்லா இருக்காது. லூட்டில் உங்களுக்கு ஓரஞ்சு ஸ்கின் கூட கிடைக்கலாம். அது உங்களோட லக்கு தான். லக்கு இருந்துச்சுன்னா கிடைக்கும், லக்கு இல்லைன்னா கிடைக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன். தானே இதை பாருங்க. யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியுதுங்க. இல்லை வந்துட்டு ஸ்கில்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு இது போகலாம். எங்கள் அவ்வளோதான் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நான் அதை சொல்லியிருந்தால அது எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அங்கே நான் ஒருத்தரை பார்த்தேன். அதை பாருங்க. முடிஞ்சிச்சிங்க என்னோட ஆர்வம். ஜிப்பே சொல்லி வந்துடலாங்க. பல ஜிப்பேல இதுதான். சரி பார்த்துக்கோங்க. இப்படி போவீங்களா ஜிப் பேசணும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் பாருங்கள். இது ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், இது போய்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இது பண்ணிங்கனாலும் இது ஃபாஸ்ட்டாக போகும். இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். எனக்கு இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுவேன். இந்த மாதிரி ஃபியூச்சர் வந்துட்டு கொடுத்துருக்கான். அது ஒரு நல்ல விஷயம்.
அதேமாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அர்சனல் அப்டேட் பண்ணியிருக்கான். ஓகே எதாவது இருக்கா நான் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறாங்க மனசார, அது நல்ல விஷயந்தான். இன்னும் லான்ச் பண்ணி கன்ஸ்கின் இல்லை, அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இதுவரையும் இதில் கொடுக்கலங்க, டவுட் போடுற விஷயமாகவே இருக்குது. அப்புறம் கிளாக் டவரோட அப்டேட் காமிச்சிடலாம். ஓகே ஓகே ரிவர்ஸ் போதுங்க. கிளாக் டவர் அப்டேட் காமிக்கிறேன். ஸோ கிளாக் டவர் வந்துட்டு போன வாட்டி அந்த நோ க்ளோவா ஈவெண்ட்டில் வந்துட்டு இது கொடுத்துருந்தாங்க ஃபேக்ட்ரி. இந்த வாட்டி கிளாக் டவர் பரவாயில்ல, இதுவும் நல்லதாக தான் செஞ்சுருக்கான். இங்கே ஒன்றும் இல்லையா, செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அது சொல்ல வந்துட்டேன். நார்மலாக மூவ் ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்பஸ்ஸு இதை பாருங்க, கிளாக் டவரோட இது நம்ம திருப்ப அதே வழியில் தான் போகணும், சீக்கிரமாக போக முடியாதுன்னு தான். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்லாம் வருது நம்மளுக்கு. இது வந்துட்டு டே 2 இல்லை பார்ட் 2, சாரி பார்ட் 2 அப்டேட். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்ட் 2 இன்னும் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்னோமேன் ஈவெண்ட்டுன்னு ஒன்று சொன்னேன், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். ஏன்னா வந்துட்டு இப்போ எனக்கும் டைம் கிடைக்கிறது இல்லை. டைம் கிடைக்கிறப்ப தான் நான் வீடியோவே எடுத்துகிட்டு வந்துட்டு போடுறேன். அது ஒரு நல்ல எனக்கு அடி உண்டான், அடி ஓட்டாங்க அடி. இதான் வந்துட்டேன். One way to do it. ஓகே, இதாச்சும் வந்துட்டு ஈவெண்ட்டு. இது வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவ்வளோதான் வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன்னா இது வந்துட்டு பார்ட் 2. உங்களுக்கு இந்த மாதிரி நான் நிறையா பார்ட் வந்துட்டே தான் இருக்கும். என்றைக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு முடியுதோ அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் உங்களுக்கு வரும் வீடியோ. இந்த மாதிரி நான் உங்களுக்கு டெய்லியும் போடுவேன். ஆக்சுவலாக வந்துட்டு வரலாம். ஓகே சரி, ஓகே காய்ஸ், டாட்டா பாய்ஸி. அதே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஈவெண்ட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற மேலும் பார்க்குறவங்க உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கேன், கொஞ்சம் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய வீடியோக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். இந்த வாட்டி 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.